பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த 10வது மாதத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசித்து தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 28:15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். யாரோடு சொல்லுகிற வாக்குத்தத்தம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு கூட சொல்லுகிற வாக்குத்தத்தம். இந்த யாக்கோபு எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய தாயார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அண்ணனுக்கு வரவேண்டிய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அண்ணன் ஏசா கர்த்தருக்கு விரோதமான பாவத்தில் இருந்ததுனால அவங்க அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் கையில் இந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு அப்படின்னா அவன் அதை கெடுத்து போடுவான். ஆகையால் நீ உங்கள் அண்ணனை போல உன்னை மாற்றிக்கொண்டு ஈசாக்கு உன்னுடைய தகப்பனார் இடத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த யாக்கோபு செய்கிறான். செஞ்ச பிறகு அண்ணன் கையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கொன்றுவான். அதில் அம்மாவே சொல்கிறாங்க, இந்த யாக்கோபுடைய தாயார் ரெபேக்கால் சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போ, உன் மாமனார் இடத்துல போ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். தனிமையாக இருக்கிறான். அண்ணனை ஏமாத்திட்டோமே என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் உள்ள. இவைகள் மத்தியில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார். பாருங்க, அண்ணனை ஏமாற்றிய ஒரு குற்ற உணர்ச்சி, தனிமை, உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது, பிறந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பிரயாணம் பண்ணும்போது வனாந்திரத்தில் இருள் வந்துருச்சு. அந்த நேரத்தில் அந்த வனாந்திரத்தில் ஒரு கல்லை தலையணையாக வைத்து கொண்டு படுத்து உறங்குகிறான், தூங்குகிறான். தரிசனத்தில் கர்த்தர் ஒரு தேவ தூதன் ஒரு பெரிய ஏணியை வைத்திருக்கிறார், வானத்திலிருந்து பூமி வரைக்கும். அதில் அந்த தேவனுடைய மனிதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 28ஆம் வசனத்தில், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எப்படிப்பட்ட சூழ்நிலை, யாருமே இல்லை, ஒரு கோலும் தடியுமாகத்தான் இவன் தனியாக வருகிறான். தனிமை, பயங்கரமான தனிமை. அடுத்தது என்ன நடக்க போகுது, எப்படி அவன் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்ப செய்ய போகிறேன், உன் சந்ததியை ஆசீர்வதிக்க போறேன், நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு கூட இருக்க போறேன், உன்னை நானே பாதுகாக்க போறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்மால கொஞ்சம் கூட கற்பனித்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். எல்லாரும் சொல்லுவாங்க யாக்கோபு ஏமாத்துக்காரன் அப்படின்ட்டு. அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி கொண்டு வருகிறார். ஏமாத்துக்காரன் கூட கர்த்தர் பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, உலகம் நம்மை பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்க்க மாட்டார். உலகம் உங்களை பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்க்க மாட்டார். உலகம் உன்னை அசுத்தவான் என்பதாக பார்க்கும், அசுத்தவானை போல பாவியை போல பார்க்கும். கர்த்தர் உன்னை பரிசுத்தவானாய் பார்ப்பார். உலகம் உன்னை முட்டாள் என்று சொல்லும், கர்த்தர் உன்னை ஞானி என்று சொல்லுவார். உலகம் உன்னை தரித்திரம் என்று சொல்லும், கர்த்தர் சொல்லுவார் நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவார். தேவனுடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. உங்க வாழ்க்கையில மனுஷனுடைய பார்வையை வைத்து, ஐயோ என்னை இப்படி பார்க்கறாங்களே, என்னை குறித்து இப்படி பேசுறாங்க என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற பார்வையும் நினைவுகளும் முற்றிலும் வித்தியாசமானது, முற்றிலும் வித்தியாசமானது. அது மாத்திரமல்ல, தனிமையில் இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவார். அநேக நேரத்தில் நீங்க பாருங்க, வாக்குத்தத்தம் எப்போ வரும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, தனிமையில, தரித்திரத்துல, கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நீங்க வேதத்துல பாருங்க, யோசேப்பு தனிமையா இருக்கும்போது வாக்குத்தத்தங்கள் வரும். அது எந்த ஒரு இதுவே இருக்காது, ஒரு நடக்க போகிறது என்ற ஒரு அடையாளமே இருக்காது.
வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். யாரும் இல்லை, அம்மா அப்பா வீட்டை விட்டு ஆபிரகாம் வெளியே வருகிறாரு, ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை பெருக செய்வேன், ஆசீர்வதிப்பேன், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எதுவுமே இல்லாத நேரத்தில், யாருமே இல்லாத நேரத்தில், எந்த ஒரு அடையாளமும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுவார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். அது வரைக்கும் கர்த்தரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறதுல இந்த தேவனாகிய கர்த்தரை போல வல்லமை உடையவர் யாருமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தனிமையில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு குற்ற மனசாட்சியில் இருக்கீங்களா? ஐயோ எல்லாரும் என்னை விட்டு தூரமாய் போயிட்டாங்க, நானும் எல்லாரையும் விட்டு தூரமா இருக்கேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்ப செய்ய போகிறேன். உன்னோடு கூட உன் பிள்ளைகளோடு கூட நான் இருந்து நான் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மனம் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் போதும், அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இதற்கு பின்பாக யாக்கோபுக்கு மாமனார் வீட்டில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, பல பிரச்சனைகளை அவன் கண்டான். ஆனாலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. 4 திசைகளையும் இஸ்ரவேலாக யாக்கோபை கர்த்தர் பரவ செய்தார். அவர் சந்ததியை இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனமே, உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். உங்க தனிமையில, எல்லா சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, அப்பா, நீர் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். சொன்னதை செய்வதற்காக நன்றி ராஜா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த மாதம் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தியும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால. நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றையிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் உபவாச ஜெபம் நம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் நேரடியாகவும் ஒழுங்கு செய்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வரும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன். எல்ஷடாய் ஜெப வீட்டில் போரூரில் கீழே நீங்கள் அட்ரஸை பார்ப்பீங்க. இந்த இடத்துல நம்ம 40 நாட்கள் ஜெபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். எந்த வியாதிகளாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார், ரட்சிப்பை உண்டாக்குவார். தவறாமல் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.